உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உலக ஜனங்களுக்கும் இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எல்லாருக்கும் நான் கூறிக்கொள்கிறேன். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மே மாதத்தில் நடக்க இருக்கிறது. இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, டேட் சொல்லல, நடக்க இருக்கிறது. அதற்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தயாராக கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஆட்சி பிடிக்கணும். எதற்காக? பணம் சம்பாதிக்கணும். மக்கள் நன்மை செய்ய வேண்டும் எண்ணம் கிடையாது. எல்லாரும் ஆட்சியை பிடிக்கணும். நான் வரேன், நீ வரேன், எல்லாம் போட்டி கூட்டணி அமைச்சு எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும். இதற்காக அவர் நல்லா இருக்க வேண்டும். ஜனங்கள், தமிழ் மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருமே எந்த அரசியலுக்கும் கிடையாது. இது கடவுளுக்கு தெரியும், தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். இந்த தேர்தலில் யார் முதலமைச்சராக வருவார்கள்? ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கிற மு.க.ஸ்டாலின் அவர்களா? சென்ற முறை இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களா? புதிய வரவான நடிகர் விஜய் அவர்களா? அப்பா இடத்தை பிடிக்க போற உதயநிதி ஸ்டாலினா? அவர் எல்லோருமே கனவில் இருக்கிறார்கள். இங்க சோதரர்கள் அவர்கள் ஜாதகத்தை வைத்து இவர் இன்னராசி கணிச்சு இவர் தான் வருவாரு, நடிகர் விஜய் தான் வருவாருன்னு சிலர் சொல்றாங்க. மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி வருவான்னு சொல்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் ராசி நல்லா இருக்கு, நட்சத்திரம் நல்லா இருக்கு, வருவான்னு சொல்றாங்க. இவர்கள் யார் சொல்வதும் நடப்பது கிடையாது. ஏனென்றால் என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்று நான் சொல்வது இஸ்லாமில் வணங்குகிற இறைவன் அல்லாஹ், அவர்தான் கடவுள். கிறிஸ்தவ வணங்குகிற யெகோவா எனும் நாமம் கொண்ட தேவனாய கர்த்தர், அவர் தான் கடவுள். இயேசு மேல பாப்பார் பார்த்தீங்களா? இதாவே என் தேவனே கர்த்தரே, அவர் தான் கடவுள். இந்துக்கு மேல வந்து கூப்பிடுற தெய்வமே ஆண்டவரே, அவர் தான் கடவுள். அந்த கடவுள் யாரை இந்த தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் ஆக்க வேண்டும் நினைக்கிறாரோ அவர் தான் முதலமைச்சர் ஆக முடியும். இந்த மக்களோ, இந்த சோசியல்களோ, அரசியல் கட்சி தலைவர்களோ, அரசியல் கட்சி தொண்டர்களோ, ஐடி விங்கோ யாராலும் நினைத்தா நடக்காது. ஏற்கனவே மு.க.ஸ்டாலின் அவர் விஷயத்திலும் அப்ப 2020 முதலமைச்சர் வரும்போது 2016 சொல்லிட்டார், என் தேவனாய கர்த்த கடவுள். 2014 அடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அது தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அது வீடியோ பாருங்க. மாமணி மாற்ற ஒரு வீடியோ பிரச்சனை, அது வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, பாருங்க, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அது மாதிரி 2021 எடப்பாடி பழனிசாமி தோற்று விடுவா என்று 2019 முழுவதும் சித்தக்க சொல்லியிருக்காரு, என் தேவனாய கர்த்த கடவுள். அவர் சொன்ன திட்டத்தை அனைத்தும் போட்டிருக்கிறேன். அவர் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அதையும் தனி எபிசோட போட்டிருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் தேர்தல் தோற்றாரு அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுவது, இந்த 2026 தமிழக முதலமைச்சர் யார் என்பது என் தேவனாய கர்த்தர் கடவுளுக்கு தான் தெரியும். அவர் தான் அவரை முதலமைச்சர் நியமிப்பார். உதாரணமாக 2020 அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியாக இருக்கிறார். 2014 அவர் தான் இருக்காரு, 16-20 இருக்கிறாரு, 2020 அவசரமும் போட்டிடுறாரு. அவரை பற்றி 2020 ஆரம்பத்திலிருந்து 2020 நவம்பர்ல தேர்தல் நடக்குது. ஆரம்பத்திலே என் தேவனாய கர்த்தர் கடவுள் அவரை குறித்து கூறினார், அவர் அடுத்த அமெரிக்கத்தில் கிடையாது என்று கூறினார். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பாஸ்டர்களும், பிரபலமான தெற்கு தரிசிகள் என்று சொல்லக்கூடிய பாஸ்டர்கள் அனைவருமே சொன்னாங்க 2020 டொனால்ட் ட்ரம்ப் தான் வருவான். எல்லா பாஸ்டர்களும் தெற்கு தரிசி சொல்லி போலிய போத்தின்னு சொன்னாங்க. ஆனால் என் தேவனாய கர்த்தர் 2020 அமெரிக்க டொனால்ட் கிடையாது என்று கூறினார். என் தேவனாய கர்த்தர் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்பை பற்றி என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள நான் கூறுகிறேன், கேளுங்கள். 1/1/2020 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். கூட்டமே தகர திகுமி புத்திம பதமட்ட ಎಂದು ಸರಂದೆ ಮಾದಿಬೋ ದಿಬೋ ದಿಬೋ ಅಮೆರಿಕ ದೇಶ ಹಳ್ಳಿಪಿ ஜனங்கடி அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். அக்கிரமக்காரன் அழிவான் அழிவான் அழிவான். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க தேசம் அழிப்பேன் ஜனங்களை, அதாவது கொரோனா வைரஸ் வந்த புதுசுல வரப்போகுது, உலகம் வரப்போகுது, அழிப்பேன் ஜனங்கிறாரு. கொரோனா வைரஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்கு, வரப்போயிடுது, அழிப்பேன் ஜனங்க சொன்னாரு. அது மாதிரி அழிச்சாரு. உலகமெங்கும் 70 லட்சம் பேர் மரணம் அடைஞ்சாங்க. அமெரிக்காவில் மட்டும் 10 லட்சம் பேருக்கு மேலே மரணம் அடைந்தாங்க. கடவுள் சொன்ன வார்த்தை, கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். யாரு? டொனால்ட் ட்ரம்புக்கு விரோதமாகவே என் தேவனாய கர்த்தர் கடவுள் தன் கருத்தை நீட்டி இருக்கிறார். கடவுள் வார்த்தை. அக்கிரமக்காரன்
அழிவான் அழிவான் அழிவான். அக்கிரமக்காரனா மோசமானவர். அவர் குணங்கள் எனக்கு தெரியாது, நான் சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய அமெரிக்க நான் சாதாரண ஒரு தமிழ்நாட்டுக்காரன் சொல்ல முடியாது. கடவுள் சொன்ன வார்த்தை, என் வார்த்தையில் கடவுள் சொன்ன வார்த்தை. அக்கிரமக்காரன் அழிவான் 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 சொன்னதுக்கு அர்த்தம் இருக்கு. பொறுத்துன்னு பார்ப்போம். 10/1/2020 அன்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். Midi hotum kebi badabata tengala tuttu kandarandu timma timma tim. அமெரிக்க தேசம் பாழ்பட்டு கிடக்கிறது. பரிசுத்தப்படுத்துபவன் யார்? ஜனங்களுக்கு விரோதமாக அதிபதி. தான் தோன்றித்தனமாக தன் எண்ணத்தையே நிறைவேற்றுகிறார். அவன் ஆவியை நான் எடுப்பேன். அமெரிக்க தேசம் பால்பட்டு கிடைக்கிறது. என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. பால்பட்டு கிடைக்கிறது எப்படிங்கிறது அவங்க அந்த மக்களுக்கு தெரியும், உலகம் தெரியும். பரிசுத்தப்படுத்துபவன் யார்? அதை பரிசுத்தப்படுத்துறது யார்? கடவுள் வார்த்தை. ஜனங்களுக்கு விரோதமாக அதிபதி. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா விரோதமாக தான் ஆட்சி செஞ்சுருக்காரு. செய்வார். இப்போ பார்க்குறீங்களா, ஜெயமாக தான் அப்போ இருந்திருப்பாரு. விரோதமாக அதிபதி. தான் தோன்றித்தனமாக தன் எண்ணத்தை நிறைவேற்றுகிறவன். அவர் என்ன நினைக்கிறார் அதான் இப்போ நினைச்சா பார்த்தீங்களா, யார்ட்டும் கேட்க கிடையாது. மெக்சிகோ செய்யறது, கிர்லாண்டை கைப்பற்ற பார்க்குறது, ஈரானுக்கு விரோதமாக செயல்படுறது, இப்போ வந்து வெனிசுலா கைப்பற்றினதுலாம் யார்கிட்ட கேட்க கிடையாது. அவராக ஆக்சஸ் செய்கிறது. தான் தோன்றித்தனமாக என்ன நினைக்கா நினைக்கிறவர். இது அப்பயே அப்படி இருந்திருக்கிறாரு. அவர் ஆவியை நான் எடுப்பேன், அவருக்கு மரணம் கொடுப்பேன்னு கடவுள் முதல்ல முடிவெடுத்தாரு. ஆனால் செய்யலை. அவை எடுப்பேன் முதல்ல மருந்து பற்றி மறந்து. ஆனால் அவருக்கு அதுக்காக பவர் இருக்கு. இவ்வளவுதான் அமெரிக்க பரவாயில்ல, ரஷ்ய இந்திய பிரதமர் யாராலும் பரவாயில்ல. உங்க ஆவி எடுக்கக்கூடிய அதிகாரம் கடவுள் மட்டும்தான் இருக்கு, நமக்கு யாருக்கும் கிடையாது. சரிங்களா? அதனால ஆவி எடுப்பேன்னு மிரட்டாரு. இதுதான் கடவுள் வார்த்தை. 13/2/2020 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Tikete karamu topi karen tumi papavan matta anda deda dibuka purika. அமெரிக்க தேசம் அதிபதி அதிகாரம் முடிவு. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க தேசம் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அந்த நவம்பர் முடிவுக்கு வருது. 4 வருஷம் முடிய போகுது. அது முடிவு வருகிறது. அமெரிக்க தேசம் அதிபதியின் அதிபர் தான் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்பின் அதிகாரம் அதிபர் பதவி முடிவு வருகிறது. தொடரும் சொல்லலை. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். டொனால்டு விரோதமாக கடவுள் கருத்தை நீட்டு இருக்கிறேன். என் தேவனாய் கருத்தை கடவுள் நீட்டு இருக்கிறேன். அவர் கெட்ட காலம், கெட்ட நேரம், தேர்தல் தோற்றுவார். நம்ம ஸ்லீடாக சொல்லுது, மறைமுகமாக சொல்லுது. அவனுக்கு விரோதமாக நான் கருத்தை நீட்டுக்கிறேன். அடுத்த எலெக்ஷன் நான் தோற்றுவார். அவர் கெட்ட காலம். அடுத்த எலெக்ஷன் தோற்ற மாட்டேங்கிற. அப்புறமா சில பிரச்சனை வந்தது, கோர்ட்டு கேஸ் அலைஞ்சாரு. அதில் செய்தியில் பார்த்துருப்பீங்க. கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. 10/4/2020 அன்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். Atirinuku bibadamara kunta bodu bibadamata takadoti murika daraka. அமெரிக்க தேசம் ஆதியிலே உன்னிடம் நான் கூறினேன், ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். வாதையினால் மரணம், ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள். அத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுகிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க தேசம் ஆதியிலே உன்னிடம் நான் கூறினேன், ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டியிருக்கிறேன். எப்போ சொன்னா பழைய குராசில் போட்டிருக்கேன். குராசி சொல்லும் காட்டுறேன், டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்க. ஆரம்பத்திலேயே என்னை கூறினது, ஜனங்களுக்கு விரோதமாக நான் என் கருத்தை நீட்டியிருக்கிறேன், அமெரிக்க ஜன விரோதமாக கருத்தை நீட்டிருக்கேன்னு சொன்னார். 2019 குராசி ஃபைலில் போட்டிருக்கேன் பாருங்க நீங்கள். ஏன்னா குராசி வரப்போகுது அமெரிக்க ஜனங்கள் வாதிப்பேன்னு சொன்னார். அதான் சுட்டி காட்டுறாரு. வாதைனால் மரணம், ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள். அமெரிக்காவில் நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. 10 வருஷமா சொல்ல பார்த்தீங்களா? மற்ற நாட்டுக்காரிலும் உலகத்தில் மற்ற நாடுகளில் அமெரிக்காவில் அதிகமாக பாதிப்பு இருந்தது. அதான் சொல்றாரு. அந்த கொரோனா பற்றி பேசுறாரு. அந்த கொரோனா தனியாக டிஸ்கஷன் கொடுக்குன்னு பாருங்க. அத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் விரோதமாகவே
தன் கரத்தை களவண்டிட்டு இருக்கார். கெட்ட காலம், நிச்சயமாக ஆட்சியில் ஜெயிக்க மாட்டார், தோற்று விடுவார். 2000 எலெக்ஷன் தோற்றுருந்தான். அதே மாதிரி 2020 எலெக்ஷனில் தோத்துட்டாரு. இவருக்கு பதிலாக அடுத்த எடுத்து போட்டியிட்ட ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக ஆனார். 4 ஆண்டு முடித்து விட்டார். இதுதான் வரலாறு. இது ஏற்கனவே நான் எபிசோடு 42 நாள் 3/2023 ஒளிபரப்பியிருக்கேன். எபிசோடு 42 நாள் 3/2023 இதை டொனால்டு பற்றி தேவனா கருத்தை கடவுள் சொன்னதை ஒளிபரப்புகிறேன். அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் இந்த உலகத்தில் உலகம் படைக்கப்பட்டது தேவனா கருத்தை கடவுளால். வானம், பூமி, சந்திரன், நட்சத்திரங்கள், நவக்கரங்கள், எத்தனை கரங்கள் அன்றைக்கு அழைக்கப்படப்பட்டது தேவனா கருத்தை கடவுளால். பூமி கடவுள், மனிதர்கள் கடவுள், சமுத்திரம் கடவுள், அது எல்லாம் கடவுள். ஸோ ஒரு மனிதனுடைய இந்த ஜோசியம் பார்ப்போம் பார்த்தீங்களா, நவக்கிரகங்கள், சூரியன் இங்கே இருக்குது, சந்திரன் இருக்குது, செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குது, அது அமைப்பு கொடுத்ததும் கடவுள் தான். சோசியல் கணிப்பு சொல்லுவாங்க, ஆனால் சோசியல் கணிப்பு பொய்யாகும். ஆனால் என் தேவநாயகத்தை சொல்ற வார்த்தை நிச்சயமானது. அவர் தான் நடத்துறாரு. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் அனைத்தும் தன் தூதுவ சேனைகளும் நடத்தி கொண்டு இருக்கிறார். உலக சேனை நடத்தி கொண்டு இருக்கிறார். யார் அமெரிக்க அதிபராகணும், யார் இந்தியாவில் பிரதமர் ஆகணும், யார் ரஷ்ய அதிபராகணும், ரஷ்ய விளையாட முட்டி நல்ல மனுஷனாக இருக்க போய் தான் 25 ஆண்டாக இருக்கிறாரு. இங்கே பாரதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கொஞ்சம் நல்ல திறமையா போர்டாக செய்கிறாரு. ஏற்று நிற்கிற ராகுல் காந்தி தகுதி இல்லாது, கொஞ்சம் விளம்பரமா இருக்காரு, கொஞ்சம் மெச்சூரிட்டி அவர் இல்லை. அதான் வைக்காம 2012 மோடி தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு. அமெரிக்காவில் மாற்றிட்டு இருக்கிறாரு. இருந்தாரு, அப்போ சரியில்லை. ஜோ பைடன் சும்மா டொனால்டு ட்ரம்ப் இது கொண்டு வந்தாருங்கிறது போட்டிருக்கேன். 3ஆம் உலக போர் அவர் தான் ஆரம்பிப்பார். அதுக்காக தான் டொனால்டு ட்ரம்பை இந்த திரும்ப இந்த வருஷம் கொண்டு வந்து கமலா ஹாரிஸ் தான் வர வேண்டியது. 2024 கமலா ஹாரிஸ் தான் அமெரிக்காவில் வர வேண்டியது. பல டொனால்டு ட்ரம்ப் கொண்டு வச்சார், கடைசி மாற்றினார். அவர் கமலா ஹாரிஸ் சொன்னார், அதான் போட்டிருக்கேன் பாருங்க. அமெரிக்காவில் மாற்றுறாரு. எதுக்காக? இவர் இருந்தால் தான் 3ஆவது ஆரம்பிக்க முடியும். தாக்குதல் தலைமை அதிகாரம் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. கமலா ஹாரிஸ் கேட்பாங்க, ஜோ பைடன் யாரும் கேட்பாங்க. எல்லாரும் இணக்கமா அன்பா பாசம் பிரிமாறு. இவர் அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல போயிட்டு நீ அவருக்கு 100% டாரிஃப், 500%, 1000% சொல்லுவாரு. தாக்குதல் தலைமாக. அதுக்காகத்தான் இவரை அமெரிக்க அதிபராக என கட்ட கடவுள் இந்த 2008 வச்சாரு. எனவே வரக்கூடிய 2026 சட்டசபை தேர்தலில் யார் முதலமைச்சர், யார் தமிழகத்தின் முதலமைச்சர் என்பதை என் தேவநாய கட்ட கடவுளாக தீர்மானிப்பார். வராது என்பதை நான் தொடர்ந்து மாமனிதன் இன்மாற்ற யூடியூப் சொல்லுவேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.